கார் விபத்தில் சிக்கிய அந்த வாரிசு நடிகர் வெளியான அதிர்ச்சி செய்தி ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான வாரிசு நடிகர்ல ஒருத்தர் நம்ம விக்ரம் பிரபு அவர்கள். தமிழ் சினிமாவில் கும்கி அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா நடிகரா அறிமுகமானாரு. முதல் படமே அவருக்கு பயங்கர ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அதை தொடர்ந்து அவர் நடித்த அரிமா நம்பி, அதன் பிறகு தமிழ் சினிமால நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. தமிழ்ல சொல்லப்போனா 70s 80ஸ்ல மிகப்பெரிய ஒரு நடிகர் அப்படின்னா சிவாஜி கணேசன். அப்படியாப்பட்ட நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய மூத்த மகன் பிரபு. பிரபு தமிழ் சினிமால சொல்ற அளவுக்கு நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. ஆனா இருந்தாலுமே பிரபு பண்ண சில தீய பழக்கவழக்கத்தினால அவரது உடல்நிலை அவருடைய கண்ட்ரோல் மீறி அளவுக்கு அதிகமா போறதுனால அவரால் தொடர்ந்து சினிமாவில் நடிகரை நடிக்க முடியல. அதனால எப்படியாவது தன் அப்பா மாதிரி தன்னால ஆக முடியல, ஆனா தன் பையனை அவ்வளவு பெரிய ஒரு நடிகரா மாத்தணும் அப்படின்னு நம்ம பிரபு முடிவு பண்ணியிருக்காரு. அப்படிதான் விக்ரம் பிரபு சின்ன வயசுல இருந்து பெரிய நடிகன் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய படிப்புகள் படிக்க வச்சு அதற்காக நிறைய ட்ரைனிங்லாம் எடுத்து விக்ரம் பிரபுவை ஒரு நடிகராகவும் களமிறக்கி விட்டாங்க. ஆரம்பத்துல விக்ரம் பிரபு நடித்த படங்கள் எல்லாமே அடுத்தடுத்து வெற்றி அடைய கண்டிப்பா விக்ரம் பிரபு பிரபு மாதிரி இல்லாம சிவாஜி கணேசன் அளவுக்கு பெரிய ஒரு நடிகரா வருவாரு அப்படின்னு எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா போக போக விக்ரம் பிரபு நடித்த படங்கள் அந்த அளவுக்கு சினிமாவில் வெற்றி அடையல. ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு சில படங்களை அவரால் கொடுக்க முடியல. அதனால அப்படியே அவருக்கான பட வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. அவரை வைத்து படம் இயக்க ஒரு சில இயக்குநர்கள் முன் வந்தாலும் தயாரிப்பாளர்கள் யாருமே முன் வரல. ஏன்னா படங்கள் தொடர்ந்து தோல்வி. இதனால தயாரிப்பாளர்களுக்கு நிறைய நஷ்டம். அதனால எங்களால் தொடர்ந்து படம் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் அவரை கைவிட ஆரம்பிச்சாங்க. சரி, தமிழ்ல தான் வாய்ப்பு கிடைக்கல, விக்ரம் பிரபுக்கு நிறைய மொழி தெரியும், அதனால கன்னடம் மலையாளம் படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா அங்கவும் ரொம்ப கஷ்டப்பட்டு வாய்ப்பு தேடி சில படங்கள் நடிச்சாலும் அந்த படம் சொல்ற அளவுக்கு அங்க அவருக்கு வெற்றி தரல. இப்படி தமிழ் தெலுங்கு மலையாளம்னு எந்த படமும் வெற்றி தராதனால விக்ரம் பிரபு பயங்கர ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளானாரு. கடைசியா தமிழ்ல அவர் நடித்த சிறை படம் மட்டும் ஏதோ ஓரளவுக்கு டீசெண்டான வெற்றியை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துச்சு. எப்படியாவது மீண்டும் மீண்டும் பெரிய படங்கள்ல கமிட் ஆகணும், அப்படி கமிட் ஆனா கண்டிப்பா நாம ஒரு பெரிய ஹீரோவா மாறிடலாம் அப்படின்னு ஒரு முக்கியமான இயக்குனர்கிட்ட போயிட்டு அவருடைய படத்துல வைத்து நடிக்கிறதுக்கு விக்ரம் பிரபுவும் பேசியிருக்காங்க. அந்த இயக்குனரும் சரின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பெரிய பட்ஜெட் படத்துல விக்ரம் பிரபுவை நடிக்க வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த படத்துக்கான தயாரிப்பாளர்களை ரீசெண்டா ஒரு மாசமா தேடியுமே யாருமே அந்த படத்துக்கு தயாரிக்கிறதுக்கு முன் வரல. வேற வழியே இல்லாம பிரபுவே தன்னுடைய சொந்த தயாரிப்புல விக்ரம் பிரபு வைத்து படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பெரிய பேன் இண்டியா மூவியை தயாரிக்கிறதுக்கான வேலைகளையும் ஈடுபட்டிருக்காங்க. அந்த படம் கடந்த ஒரு மாதமா இப்போ படமாக்கப்பட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 மாதங்கள்ல அந்த படத்தை கண்டிப்பா முடிச்சிருவோம். ஸோ எலெக்ஷன் முடிஞ்ச கையோட இந்த மாத கோடை விடுமுறைக்கு இந்த படம் வெளியாக போகுது. இந்த படம் வெளியானுச்சுன்னா கண்டிப்பா விக்ரம் பிரபுக்கு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்பட்டிருக்காங்க. அப்படி இந்த படத்துடைய மிக முக்கியமான ஒரு கார் ஃபைட் சீன்ல விக்ரம் பிரபு கலந்திருக்காரு. அப்படி அந்த ஷூட்டை படமாக்கப்படும் போது திடீர்னு இவர் போன கார் அவங்க எதிர்பார்க்காத வகையில பெரிய ஒரு கோர விபத்துல சிக்கியிருக்கு. விபத்துல சிக்கி உடல் கருகி விக்ரம் பிரபு மிக மிக மோசமான நிலைமையில தான் இப்போ அவரு மருத்துவமனையிலேயே அனுமதிக்கப்பட்டிருக்காராம். அவரை காப்பாற்றுவதே மிக மிக கடினம் அப்படின்னு மருத்துவர்களே கைவிரிச்சிருக்கதா மிக முக்கியமான சோக செய்தி சற்று முன் இணையத்தில் வெளியாகி ஒட்டுமொத்த அனைவரையும் உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு.